வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சென்னையில் மழை நீரில் மின்சாரம் பாய்ந்து தூய்மை பணியாளர் வரலட்சுமி உயிரிழப்பு. குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் வழங்கி அமைச்சர் மா. சுப்பிரமணியம் ஆறுதல். அரசு நீதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ளார். பாரத ஸ்டேட் வங்கிக்கு ரூபாய் 2000 கோடி இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பான வழக்கில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் அனில் அம்பானிக்கு தொடர்புடைய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்திய வான்வெளியில் பாகிஸ்தான் விமானங்கள் பறப்பதற்கான தடையை செப்டம்பர் 24ஆம் தேதி வரை மத்திய அரசு நீடித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் பாஜகவில் இணைந்தார். திமுகவிலிருந்து நான் விலகவில்லை, விலக்கப்பட்டேன் என பேட்டி. தமிழ்நாடு பல துறைகளிலும் முதலிடத்தில் இருந்தாலும் ஒன்றிய அரசு குறுகிய மனதோடுதான் இருக்கிறது. ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த கருத்தரங்கை தொடங்கி வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. உதயநிதியை பார்த்து அமித்ஷாவுக்கு பயம் வந்துவிட்டது. திமுக துணை பொதுச் செயலாளர் R. ராசா MP அறிக்கை. கடுமையான முகச்சிதைவு எதுவும் இல்லாமல் 64 வயதான மூதாட்டியின் வாயிலிருந்து பெரிய கட்டியை சிக்கலான ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி மியாட் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. சென்னை, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ரூபாய் 10.89 கோடி மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள விளையாட்டு மேம்பாட்டு உட்கட்டமைப்பு பணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று அடிக்கல் நாட்டினார். 2026 அதிமுக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அமித்ஷாவிற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. ரஜினியை சந்தித்து பேசினார் நடிகை சிம்ரன். மலையாள நடிகை ரினி ஆன் சார்ஜ் பாலியல் புகார். கேரளா இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராஜினாமா. ஊராட்சிகளில் தூய்மை காவலர்களுக்கு வார விடுப்பு சுழற்சி முறையில் வழங்க நடவடிக்கை. வரக்கூடிய 8 மாதம் கடுமையாக உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.